ஒரு கதை சொல்லட்டா சார்? ஒரு அப்பா தன் செல்ல மகளுடன், பாசமான ரொம்ப அன்பான தன்னுடைய மகளுடன் சாலை வழியாக போகிறாரு. அப்போது அந்த வழியாக கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், கம்மர்கட்டு இந்த மாதிரியான மிட்டாய்களை விற்றுக்கிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே அந்த குழந்தை எனக்கு அந்த மிட்டாயை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அழுகுது. அப்பா ஒரே மனதோடு இருக்கிறாரு. நம்ம வாங்கி தரக்கூடாது, சாக்லேட்டை வாங்கி தரக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கார். அடுத்து சின்ன சின்ன பொம்மைகளை விற்றுட்ருக்குறாங்க. அந்த அப்பானால் வாங்கி தர முடியாமல் இல்லை, ஆனால் வாங்கி தரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கார். வாங்கியும் தரலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, அழுகிற தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய மொபைல் ஃபோனை கொடுக்குறாரு. தன்னுடைய மொபைல் ஃபோனை கொடுத்து அந்த குழந்தையோட அழுகையை அப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுறாரு. சாக்லேட் கேட்டு அழுதப்போ ஒரு தடவை கொடுக்குறாரு, மறுபடியும் பொம்மை கேட்டு அழுகும் பொழுது ஒரு தடவை மொபைல் ஃபோனை கொடுக்குறாரு. இப்படியே கொடுத்து கொடுத்து பழகவும் அந்த குழந்தையும் சரின்னு அழுகையை நிப்பாட்டிட்டு மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்றா. இந்த செயல் அந்த அப்பா செஞ்சது சரியா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். குழந்தை எது கேட்டாலும் அப்பாலாம் அந்த குழந்தையை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கையில் கொடுத்துட்றது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிட்டாயை சாப்பிட்ருந்தா மிட்டாயோட போயிருந்திருக்கும், பொம்மையோடு வச்சு விளாண்டு அந்த குழந்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருந்திருக்கும். அப்போ எல்லாம் அந்த மொபைல் ஃபோன் அதுக்கு பதிலாக கொடுத்ததுனால வந்த வினை, ரொம்ப சாஃப்டான சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய அப்பா அப்பான்னு பிரியமாக இருந்த குழந்தை கொஞ்ச நாள் சொன்ன பேச்சு கேட்காமல் போயிடுச்சு. மொபைல் ஃபோனுக்காக அழுது அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் மொபைல் ஃபோன் இருக்கும்போது அதை பிடுங்கிட்டோம்னா, மொபைல் ஃபோனை கொடுக்காமல் விட்டால் ஓவராக பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பிடிவாத குணம் அதிகமாகிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, பவர் கம்மியாயிடுச்சு. எந்நேரம் பார்த்தாலும் மொபைல், தூங்கும்போது கூட மொபைல் தேவை, மொபைலை கொடுத்தா தான் சாப்பிடுது, கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா அம்மா கூட சரியாக பேசுகிறதில்ல, ஓடி ஆடி விளையாடுறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த குழந்தையா, அந்த தந்தையா? இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம், அந்த அப்பா செஞ்சது தப்பு தான், பேசாமல் அந்த குழந்தை கேட்ட சாக்லேட்டையும் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருந்தா அப்போயோட முடிஞ்சு போயிருந்திருக்கும், மொபைல் ஃபோனை கண்ணில் காட்டாமே விட்டுருக்கலாம், குழந்தையாவது சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதையை கொஞ்சம் அப்படியே மாற்றி உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த குழந்தை தான் நமது உடல், அந்த பாசமான அப்பா நம்ம தான்.